ஹலோ கைஸ், அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் இறந்துட்டார் இப்படின்ற ஒரு செய்தி இப்போ பரவிட்டுருக்கு. இது உண்மையா? ஏன் இந்த செய்தி பரவிட்டுருக்கு? இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த விஷயம் எங்கேருந்து பரவ ஆரம்பிச்சது அப்படின்றத பார்ப்போம். ட்ரம்ப்பை கொஞ்ச நாளாகவே வெளியில் எந்த இடத்துலையும் பார்க்க முடியல அப்படின்ற காரணத்தையும், இவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை அப்படின்ற காரணத்தையும் எல்லாரும் ஒன்று சேர்த்துக்கிட்டு வேர் இஸ் ட்ரம்ப், ட்ரம்ப் இஸ் டெட் இந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு வேளை ட்ரம்ப் நிஜமாலுமே இறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இந்த ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த விஷயத்தில் இன்னுமே சர்ச்சை கிளப்புற விதமாக ஜேடி வென்ஸ், அதாவது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். அதாவது என்னென்னா, இந்த நிலைமை ரொம்பவே மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது மோசமாச்சுன்னா அந்த இதை நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த பொறுப்புக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். இவர் சொன்ன விஷயத்த ஒரு வேளை ட்ரம்ப் இறந்துட்டார்னா இவர் வந்து அந்த பிரசிடெண்ட் பதவிக்கு வருவார் அப்படின்றதா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவ ஆரம்பிச்சது. ஏற்கனவே ரூமராக சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்பவே உண்மைதான் போல், அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ உண்மையாலுமே ட்ரம்ப் இறந்துட்டாரா? ட்ரம்ப்புக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. க்ரானிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அவருக்கு இருக்குது. இது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இதுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகளால் அவரோட உடம்புல ஒரு சில இடங்களில் தோல் வந்து உரிகிற மாதிரியும், தோல் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்லையும், ஒரு மாதிரி பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி கலர்லையும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது பொதுவாக காலில் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸ்க்கான சைடு எஃபெக்ட் அது. ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கூட அவர் கையில் வந்து அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட வெளில வந்திருந்தது. இதெல்லாமே சேர்த்து வச்சு பாருங்கள், அவர் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதுதான் சீரியஸ் ஆகி அவர் இறந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. பட் ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அவர் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பிரச்சனை, இதுக்கான டேப்லெட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இதுக்கான மெடிக்கேஷன்ஸ்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வருது, மற்றபடி அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப ட்ரம்ப் நல்லா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளில வந்தது. அது எங்கே இருந்து அப்படின்னா, ட்ரம்ப் வந்து விர்ஜீனியா கால்ஃப் கிளப்பில் அவங்களோட பேர பசங்களோட கால்ஃப் விளாண்டுட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வெளில கிடச்சிது. சரி, எப்படி இந்த ரூமர் இவ்வளோ வேகமாக பரவச்சு? மொதல் விஷயம் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வருதுன்னா அது உண்மையாக பொய்யான்னு யோசிக்காமல் நம்ம ரொம்ப வேகமாக ஷேர் பண்ணுவோம். இப்போ அமெரிக்காலேயும் இதுதான் நடந்திருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, ரொம்ப நாளாக இவரை வெள்ளையும் காணோம். இதுக்கு நடுவில் ஜேடி வேன்ஸ் இப்படி ஒரு விஷயம் சொன்னதுனால அப்போ உண்மையாலுமே இவருக்கு ஏதோ ஒன்று ஆகியிருக்கு, அதனால தான் இதை வெளில சொல்ல மறைக்கிறாங்க, ட்ரம்ப் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறப்போ இது உண்மை தானா அப்படின்றத அஃபிஷியலாக நம்ம செக் பண்ணிக்கிறது அந்த நாட்டிலையும் சரி நம்ம நாட்டிலையும் சரி நமக்கு எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.